தேனியில் டிடிவி தினகரனின் வேட்பு மனுவை ஏற்க திமுக மற்றும் அதிமுக எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றன. முழு விவரங்களை செய்தியாளர் சிவசபாபதி வழங்க கேட்கலாம். சிவசபாபதி, என்ன காரணம் இந்த எதிர்ப்புக்கு? முழு விவரங்கள். நேற்று பாத்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் அனைத்து கட்சியினர் மற்றும் தனியாரும் வேட்புமனு தாக்கல் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இதுல பாத்தீங்கன்னா டிடிவி தினகரன் தன்னுடைய ஆட்களோட மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல வேட்புமனு தாக்கல் செஞ்சுட்டு போனாங்க. இவங்க வேட்புமனு தாக்கல் செஞ்சுட்டு போன பிறகு ஒவ்வொருடைய வேட்பாளர்களுடைய வேட்புமனுவை பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்தினுடைய இணையதளத்துல அவங்களுடைய வேட்புமனு அதை பத்தியான டீட்டெயில் எல்லாமே ஏற்றி வைப்பது வழக்கம். ஆனா பாத்தீங்கன்னா நேற்று ஒரே நாள்ல தமிழகம் முழுவதும் இந்த வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டதுனால அந்த இணையதளம் அதனுடைய இது குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது முடங்கிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த டயத்துல பாத்தீங்கன்னா இவங்களுடைய டிடிவி தினகரனுடைய வேட்புமனு இணையதளத்துல ஏற்றுறதுக்கு முயற்சி செஞ்சோம். அது சரியா ஏறல அப்படிங்கிறாங்க. ஆனா தொடர்ந்து நாங்க ஏத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட நிர்வாகம் சொல்றாங்க. இவங்க திமுக மற்றும் அதிமுகவினர் என்ன கேட்கிறாங்கன்னா, அதாவது அவருடைய வேட்புமனுடைய முழுசையும் நாங்க படிச்சு பார்க்காம எங்களுக்கு தெரியாம அவங்க வேட்புமனு ஏற்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சியர்கிட்ட தற்பொழுது விவாதம் பண்ணாங்க. இதனால மாவட்ட ஆட்சியர் அவருடைய வேட்புமனு உள்ள இருக்கிற முழு விவரங்களையும் படிக்கிறதுக்காக 1 மணி நேரம் திமுக மற்றும் அதிமுகவினருக்கு டைம் கொடுத்திருக்காங்க. அதுக்குள்ள அவங்களுடைய வேட்புமனு நீங்க எல்லாம் படிச்சுட்டு அதுக்கு பிறகு அப்ஜெக்ஷன் தெரிவிக்கலாம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஆனா பாத்தீங்கன்னா தினகரன் சார்பு வந்திருக்க ஆட்கள் என்ன சொல்றாங்கன்னா, வேட்புமனு நாங்க கொடுத்துட்டோம், முறைப்படி கொடுத்திருக்கோம். இது இந்திய அரசியல் சட்டத்தின் பிரகாரமே கொடுத்திருக்கோம். இது இணையதளத்தினுடைய பிரச்சனை அப்படிங்கிறதுக்கு இதுக்கு நாங்க பொறுப்பு இல்லை. அதனால எங்க வேட்புமனு அப்ஜெக்ஷன் பண்றதுக்கு எந்த விதமான முகாந்திரமும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி மாவட்ட ஆட்சியரும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த வேட்புமனு ஒவ்வொரு வேட்புமனுவும் ஏற்கப்பட்டு அந்த வேட்புமனு கலெக்டரேட்ல கீழே நோட்டீஸ் போர்டுல ஒட்டிடுவோம். நீங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க அங்கேயும் போய் பார்க்கலாம். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு 1 மணி நேரம் டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ள அந்த வேட்புமனுவை பார்த்துட்டு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால தற்பொழுது 1 மணி நேரம் வரை டிடிவி தினகரனுடைய வேட்புமனு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.